ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7.5 பயிற்சி 5.4 7ஆம் கணக்கு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க. கோட்டுத்துண்டு ஏபி ஆனது, ஒரு கோட்டுத்துண்டு இருக்கு. முனை பியிலிருந்து, இது ஏ இது பி, முனை பியிலிருந்து சிக்கு அதன் நீளம் நீட்டுறாங்க. பியிலிருந்து அதனுடைய முனையை நீட்டுறாங்க, சிங்கிற எண்டு வரைக்கும் நீட்டுறாங்க. எப்படி நீட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அதன் நீளம் 25% அதிகரிக்குமாறு இந்த சிங்கிற புள்ளி வரைக்கும் அதை நீட்டுறாங்க. இப்போ ஏபி வந்து எவ்வளோ இருக்கோ, இப்போ 100 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா கூட ஒரு 25 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி 125 வர்ற மாதிரி அந்த சி வரைக்கும் அந்த பியை முனையை நீட்டுறாங்க. புள்ளிகள் ஏ மற்றும் பியின் ஆயத்தொலைவுகள் முறையே, ஏயினுடைய ஆயத்தொலைவு -2 -3, பியினுடைய ஆயத்தொலைவு 2,1. இது x1 பண்ணியிருக்கிறது 25%. சியினுடைய ஆயத்தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இது x3 y3 நம்ம வச்சுக்கோம். இதை நாமளா x1 y1 அசியூம் பண்ணிக்கிறோம், இதை x2 y2 அசியூம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 25% அதிகரிக்குதுன்னா இந்த ஏக்கும் பிக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸு 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 25% அதிகரிச்சு. அப்போ இந்த ஏபியை இன்னொரு புள்ளி, சப்போஸ் இந்த பிசிக்கு இதாக வர்ற மாதிரி பிங்கிற ஒரு புள்ளியை நான் எடுக்க, எப்படின்னா இங்கிட்டு 25% இருக்க மாதிரி இங்கிட்டு 25% இருக்குதுன்னா இங்கிட்டு 75% இருக்கும் ஏபி. அந்த மாதிரி பிங்கிற ஒரு புள்ளியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். எப்படி? இது 75 இது 25ன்னு அப்போ எத்தனை விகிதமாகும்? 3:1ங்கிற ரேஷியோவில் இது பிரிக்குதுன்னு நாம் எழுதுவோமா? பி என்பது ஏபிஐ 3:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியாக கருதுவோம். அப்போ இந்த பியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்கிட்டு 25%, இங்கிட்டு 25% அப்படி இருக்கும் பொழுது இப்போ பிங்கிறது இந்த பிசியினுடைய நடுப்புள்ளியாக வந்துடும். ஈஸியாக நம்ம இந்த புள்ளியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அது முதல்ல பியை கண்டுபிடிக்கிறேன். இது எம், இது என், இது x1 y1, இது x2 y2. பிரிவு சூத்திரம் நமக்கு தெரியும். mx2 nx1 by m plus n my2 ny1 by m plus n. mங்கிறது 3, x2ங்கிறது 2, nங்கிறது 1, x1ங்கிறது -2, m plus n. அதே போல் இங்கே m plus n, m y2 n y1. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பிங்கிற புள்ளி. பிங்கிற புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சியை கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆகும்? 4/4 1 ஆயிரும், இங்கே 0 ஆயிரும். ஸோ இப்போ பிங்கிற புள்ளி நமக்கு கிடைச்சிருது. என்னன்னு கிடைக்குது? 1,0. பிங்கிற புள்ளி இப்போ என்ன கிடைக்குது? 1,0. இப்போ இந்த பக்கமும் 25%, இந்த பக்கமும் 25%னா அப்போ பிங்கிறது பிசியினுடைய நடுப்புள்ளின்ற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஈஸியாக இந்த புள்ளியை கண்டுபிடிச்சோம். பி என்பது பிக்கு இடதுபுறமாக 25% உள்ளது. சி என்பது பிக்கு வலதுபுறமாக 25% உள்ளது. அப்ப ரெண்டு பக்கமும் 25 பி வந்து பிசியின் நடுப்புள்ளி. ஓகே, அப்ப நடுப்புள்ளிக்கான சூத்திரத்தை போட்டோம்னா இது கேன்சல். எப்படி? பி இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 1,0. சி தெரியாது, x3 y3ன்னு வச்சுருக்கோம். பி ஆல்ரெடி நமக்கு தெரியும், 2,1. ஓகே, இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா, நடுப்புள்ளிக்கான சூத்திரம்.
x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அதில் போட்டோம். ஓகே சாரி x3 plus 1 by 2 is equal to இது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா இந்த ஆன்சர். அதே போல் இது ரெண்டையும் கூட்டி ஓகே இது ரெண்டும் x1 plus x2 by 2 plus y1 by y2 by 2. ஓகே இது x கோஆர்டினேட் 2 y கோஆர்டினேட் 1. ஸோ x3 plus 1 is equal to 4, x3 is equal to 4 plus 1 minus 1 3 y3 is equal to 2. அப்போ இந்த சிங்கிற புள்ளி 3,2 ஆகும். இந்த பியிலேருந்து 25% நீட்டுறோம் இல்லையா, அதனுடைய கோஆர்டினேட் தான் என்னென்ன ஆயத்தொலைவு தான் என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நாமளாக பிங்கிற ஒரு புள்ளியை எடுத்துக்கிறோம். அது பிக்கு இடதுபுறமாக 25% இருக்குன்னு கண்டுபிடிச்சு பியை கண்டுபிடிச்சு அதுலேருந்து சியை ஓகே.